Hey, hi, hello gamers, welcome to Animex Gaming. Okay guys, நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Black Touch episode 4 பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோஸ் மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். ஸோ அதனால அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பத்தின அனிம் டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்றேன். அண்ட் நீங்கள் வச்சாலும் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நாளுக்கு என்னென்னு நம்ம ஜெரோவும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் மாதிரி அவங்களோட டேலண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் நம்ம ராகவ் வருவான். என்னடா கொஞ்ச நேரம் சும்மா தூங்க கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஜெரோ ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இரு அப்படிங்கிறான். உடனே ராகவ் சொல்கிறான் என்ன அந்த நாளுக்கு நான் முன்னிலிருந்து பார்த்துட்டே இருக்கேன், அவன் ஸ்டார்டிங்லேருந்து நம்மளை முறைச்சிக்கிட்டே இருக்கானே என்ன தான் வேணுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஜெரோ கிட்ட கேட்க அதான் எனக்கும் தெரியல. சரி நான் சிவா கிட்ட கேட்கலான்ட்டு சிவா என்ன ஃபைட் பண்ண சொல்கிறீங்க ஆனால் அவங்ககிட்ட மட்டும் ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் நம்ம சிவா சொல்றாரு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஹாரா ஃபேமிலி ஆஃப் ஸ்பைசஸ்ல இருந்து வரான். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆஃப் ஸ்பைசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க பல ஸ்பையா. ஸோ அந்த ஒரு ஃபேமிலியில இருந்து வரான். அந்த ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்வாட் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களும் கூட அப்படின்னு நம்ம சீபா சொல்றான். உனக்கு வேணும்னா நீ கூட ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்க நம்ம சீபா சொல்ல உடனே இவன் நம்ம ஜெரோ வந்து பார்க்குறான். எனக்கு அதெல்லாம் தேவைப்படாது. அப்போ நாளுக்கு என்ன சொல்றான் உங்ககிட்ட தான் ராகவ் இருக்கு அப்புறம் என்னன்னு கேட்க இல்லை இந்த ஃபைட் உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிறது, இதில் ராகவெல்லாம் கொடுக்க வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நீ உள்ள போ அப்படின்னு சொல்ல நம்ம ராகவும் சரிப்பா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும். நாளுக்கு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவனோட ஸ்வாடை கீழே போட்டுறான். ஸோ ஒரு நீரை வந்து ராகவ மாதிரி வைக்கிறையில நானும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகவே இல்லை. ஈவன் நான் என்னோட கண்ணை கூட முடிக்கிறேன். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை அட்டாக் பண்ணவா நான் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு இவன் வாய் கூட அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓ அப்படியா சரி பார்த்துலாம்டா நீயா நான் அப்படிங்கிறான் நம்ம ஜெரோ. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்தவங்க ரெண்டு பேரும் என்ன வாயிலே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ரெண்டு பேருமே அவங்களோட பவர் ஹோல்ட் பண்ணணுன்னே தான் பார்க்குறாங்க போல, ஃபுல் பொட்டன்ஷியலோட ஃபைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இந்த சைடு நம்ம ஜெரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போறேன்டா அப்படின்ட்டு வேகமாக ஓடி வரான் அவனை அடிக்கிறதுக்காக. ஸோ டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வரான். கிட்ட வந்தவனே பார்த்தீங்கன்னா ஜம்ப் அடிச்சிடறான். ஸோ ஏன்னா அப்போ தானே ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. ஸோ அதனால டக்குன்னு ஜம்ப் அடிக்கவும் நம்ம சிவா பார்த்துட்டு ஓகே இது ஒரு நல்ல ட்ரிக் தான், பட் இது அவங்ககிட்ட ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்ஸ் மேன். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரிஸ் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் இருக்கும், சிக்ஸ்த் சென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு கண்ணை திறந்து கீழே இருக்க ஸ்வாட் எடுத்து நம்ம ஜெரோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடறான். ஸோ அடித்த வேகத்தில் நம்ம ஜெரோ பறந்துட்டு போய் கீழே வந்துடுறான். அப்புறம் நம்ம சிபுயா வந்து ஓகே நம்ம ரெஜி அதாவது நாளுக்கண்ணனுக்கு 360 டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஸ்கில்லும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அங்கே இருந்தவங்களும் ஐயோ பாவம் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நான் நாளுக்கண்ணன் சொல்கிறேன் அவ்வளோதான் எனக்கு இது மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் அவனால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம சிபுயா கொஞ்சம் அங்கப்பா இருக்கண்ணா அப்படின்னு சொல்ல அந்த சைடு நம்ம சார் எந்திரிச்சுன்னு எப்பா இப்போ தான் வார்ம் அப் முடிஞ்சுது, சரி ரியலான ஃபைட் ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் அப்ல இருந்து எந்திரிக்கிறான். அப்படியே சமாளிக்கிற அடி வாங்கிட்டு உடனே நம்ம ஜெரோ என்னடா குணத்தனமா சண்டை போடுறேடா, ஸ்வாட் ஸ்கில் அது இருந்ததுன்னா எங்க தாத்தா கூட உன்னோட பெட்டரா சண்டை போடுவாரா அப்படின்னு சொல்ல உடனே நாளுக்கு கோவம் வந்துரு. என்ன சொல்ற எங்களோட கிரிஹாரா ஸ்கூல்லையே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அவமானப்படுத்தி பேசுறியா? ஸோ இந்த ஸ்வாட் ஸ்கில் நான் கற்றுக்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்து எவ்வளோ போராடணும்னு எனக்கு தான் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவன் ஃபைட்டுக்கு ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜெரவும் அப்படியா வாடா நீ என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவனும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம சிவா சொல்கிறான் யூசாமி இதை கரெக்டாக வீடியோ எடுத்து வச்சுக்கோ, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம ஜெரோ நேராக ஹெட் டு ஹெட்டுக்கு ஓடுறான். உடனே நம்ம நாளுக்கு ஸ்லைஸ் பண்ணுறான். பட் ஸ்லைஸ் பண்ண வேகத்திலே அவனோட ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. ஸ்வாட் உடஞ்ச அடுத்த செகண்டே நம்ம ஜெரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு பஞ்சும் அடிச்சிடுறான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துருது. எல்லாருமே அசந்து போயிடுறாங்க. ஓகே சிபுவையும் பார்த்துட்டு ஓகே அவனோட ஸ்வாட் உடனே தெரிஞ்சவொடனே அந்த ஸ்வாடை அடிச்சுட்டு அவன் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். ஸோ ஒரு எனிமியோட பவர் எதுன்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து டிஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் இனிமே டிஃபீட் பண்றான். அவனோட திங்கிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல சுபியா சொல்ல இன்னொரு சைடு நம்ம நாளுக்கு எப்படி இது முடிஞ்சது, என்னோட ஃப்ராக்ஷன் அதாவது என்னோட ஸ்பாடோட டிஸ்டன்ஸ் அவன் கணிச்சிட்டான் போல, பட் இருந்தாலும் என்னோட உட்டன் ஸ்பாடை எப்படி அடிச்ச வேகத்தில் என்னுடைய பஞ்ச் பண்ண முடியும்? ஒருவேளை அவன் ஒரே ஒரு பஞ்சிலேயே உட்டன் ஸ்பாடையும் உடைச்சிருக்கான் என்னையும் அடிச்சிருக்கான். ஸோ கரெக்டாக டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அப்புறம் அங்கிருந்தவங்களாம் பார்த்துட்டு உசாமி கேட்குறா சுபியா இது எப்படி ஹையர் அப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரெண்டு பேரும் குழந்தைத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம சிவியா சொல்றான் இல்லை அவங்க வந்து அவனோட டஃப்னஸை பார்ப்பாங்க அவனோட ஸ்கில்ஸை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் குறைஞ்சது இல்லாத மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க வந்து போயிடுறாங்க.
அப்புறம் ஃபைட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாலுக்கண்ணு எந்திரிக்கிறான். "என்னடா இப்போ தான் எந்திரிக்கிறியா? இங்கேருந்து எல்லாருமே கிளம்பிட்டானுங்க. இந்தா இந்த சோடாவ எடுத்து குடி" அப்படின்னு சொல்லி குடுக்க, உடனே நம்ம நாலுக்கண்ணு, "ஓகே இது ட்ராவா? இல்ல இது ட்ராவா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்ட. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ தான் வின்னர்" அப்படிங்கிற சொல்ல, உடனே நம்ம ஜீரோ வந்து சொல்றான், "இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ தான் வின்னரா இருப்ப. ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வுட்டன் ஸ்வாடா இருக்கவும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அத உடைச்சிட்டு உன்னைய அடிச்சிருக்கேன். இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீ தான் ஜெயிச்சிருப்ப" அப்படின்னு நம்ம ஜெரோவும் சொல்ல, ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபைட்டில் ஜெயிச்சது நீ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உனக்கு இந்த ட்ரிங்க் கொடுக்குறேன், இதை குடி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோடாவை கொடுக்குறான். ஸோ நம்ம நாலுக்கண்ணனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோடாவை ஓப்பன் பண்ண, அந்த சோடாவை குளிக்க வச்சிருக்கான் போல. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலுக்கண்ணனோட மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருது. அடித்தவொடனே இங்கே நம்ம ஜெரோக்கு ஒரே சிரிப்பு, என்னடா என்ன சொன்னாலும் நம்பிடுறேன், இந்த நல்லா மாட்டினியா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம நாலுக்கண்ணு அந்த சோடா பாட்டில் அப்படியே நசுக்கி நம்ம ஜெரோ மூஞ்சிலே அடிச்சிடுறான். ஸோ இந்த மாதிரி எனக்கு சும்மா ஃப்ரெண்ட்லியாக எங்கள் சைடு நடந்துட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம சிபுயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உசுவாமி கிட்ட ஏதோ எடிட் பண்ணி சொல்ல கேட்டிருக்கா போல. ஸோ அவளும் எடிட் பண்ணி இந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எடிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சிபிஐக்கு, ஓகே உசாமி ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு வந்து அவனுக்கு 2 பேர்த்தையும் நான் ஃபீல்டு ஒர்க்குக்காக கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம உசாமி உன்னை என்ன அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்களா? அவனுக்கு 2 பேர் சின்ன பசங்களாச்சு, அதுக்குள்ளே எப்படி ஃபீல்டு ஒர்க்குக்கு அவன் செட் ஆவாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம சிபிஐ சொல்கிறான், இப்போ நடந்த ஃபைட்லாம் சும்மா தான், அவங்க ஃபீல்டு ஒர்க் வந்தால் தான் அவங்களோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவங்களை வச்சு தான் நம்ம அந்த உண்மையான எனிமி யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யார் ராகவ ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபியா பற்ற வைக்கிறான். ஸோ அதோட பாதி ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் அண்ட் ஒவ்வொரு லைக்கு தான் நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். ஸோ சொல்லப்போனால் அது ஜஸ்ட் ஒரு ஷேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஹைப் பண்ணாலே போதும், அது மற்றவங்களுக்கும் போய் சேரும். ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஹைப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம எகன் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே அடுத்த நாள் ஆரம்பிக்குது. ஸோ அவங்க 3 பேருமே காம்பாக்ட் சூட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. நம்ம சிபியா வந்து இப்போ தான் அந்த காம்பாக்ட் சூட்டை கொடுத்துருப்ப போல. ஸோ இது புது விதமான ஒரு காம்பாக்ட் சூட்னு சொல்லிட்டு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை டச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல நம்ம ஜீரோ செட் டச் பண்ணி பார்க்குறோம். ஸோ டச் பண்ணோடனே அவங்களோட காம்பாக்ட் சூட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கிளாத்துக்கு அப்படியே மாறிடுது. ஸோ அந்த ஒரு கலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல்த் மோடும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஸ்டீல்த் மோட்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு இன்விசிபிள் மோட் மாதிரி வச்சுப்பாங்களேன். ஸோ இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஆக்டிவேட்டாக இருக்கும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதனால் உங்களோட கியரோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபைட்டில் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி உங்களுக்கு போக போக அதுவாக பழகிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம நாளுக்கான அப்படியா சரி ஓகே போக போக பழகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிபியா ஓகே இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, வெல்கம் டு பிளாக் டார்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அந்த ஒரு இவங்களோட டீம் பேர் பிளாக் டார்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிருப்பான். ஸோ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்களோட மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு செரேன் மாதிரி இருக்குது. அதாவது சைனாவில் வந்து ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அது கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு நம்ம சிபிஐ கூப்பிட்டு போகிறோம். எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ நம்ம சிறோ கேட்குறான், என்னப்பா மிஷின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நம்ம எந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடணும் அப்போ நம்ம சிபிஐ சொல்ல, உடனே நம்ம நாளுக்கு சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரோவோட இன்னொரு ஃபெசிலிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இவர் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே நாளுக்குன்னா நீ ரொம்ப திறமையான ஆளாக தான் இருக்க, நான் நினச்ச மாதிரி நீ கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சிபிஐ அதாவது நம்ம சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கப்ப வெளியே ஒருத்தன் உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ பார்க்குறான். பட் சரி அவனும் இங்கே ஏதோ ஒரு சிவிலியன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு வந்துடுறாங்க. இன்னொரு சைடு இந்த இடத்துல அந்த ஒரு ஃபெசிலிட்டிக்கான சொந்தக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அவன் வந்து நம்ம என்னப்பா நீங்கள் பர்மிஷனே வாங்காமல் திடீர்னு வரீங்க, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கல நீங்கள் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சிவியை மன்னிச்சிருங்க ஒரு 15 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவன் நீங்கள் மட்டும் இல்லை இங்கே SOD 1 வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். SOD 1 அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஜீரோ கேட்க, அப்போ தான் நம்ம யாச்சிபா சொல்கிறா. ஸோ நம்ம பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் மொத்தம் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா SOD 1 அதாவது ஸ்பெஷல் ஆப்ரேஷனல் டிவிஷன் 1, ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டிவிஷன் 2 இருக்குது. ஸோ சொல்ல போனால் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டிவிஷன் 1 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஸோ நம்ம வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் 2ல் இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களும் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உள்ள நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. இதில் என்ன நம்ம ஏதோ புக்கை எங்களுக்கு தேட வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜெரோ கேட்க, உடனே நம்ம சிபுயா அதெல்லாம் இல்லை, நம்ம தேடி வந்த இடம் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு
கோடை போட்டுட்டு அப்படியே கீழே வந்து நடந்து போகிறாங்க. போயிட்டு இருக்கப்பவே நம்ம சிபியாவோ ஓகே நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் ராகோ, இப்போ உனக்கு எப்படி இருக்கு, நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு திடீர்னு ராகவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஒன்றும் புரியல. திடீர்னு நம்ம ராகவும் வெளியே வந்துட்டு நீ என்னை பற்றி என்ன நினச்ச, அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், நீ முதல்ல நீ பார்த்து போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஃபை சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம எச்பாக்கு ஞாபகம் வருது, ஓகே இது அந்த இடம் தானே, எனக்கு இப்போ தான் இந்த இடத்த பற்றி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ல நம்ம சீஃப் சொல்கிறான். ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், 7 சீலிங் ஆஃப் சாங்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கும். அதாவது 7வது சீலிங் ஆஃப் சாங்டம். இந்த இடத்துல தான் நம்ம ராகவை வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த நம்ம ராகவை சீல் பண்ண அந்த ஒரு இடம் அப்படின்னு வந்து நம்ம சிபுயா சொல்கிறான். அப்போதான் நம்ம சிபா சொல்கிறான், ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் ராகவுக்கு ஏதாவது ஞாபகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ராகவை யாரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் ராகவ், அதாவது ராகவ் வெளியே வந்து அந்த நாள் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு ஏதாவது விட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ நீயும் ஜெரோவும் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராகவுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா, இங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஜெரோவும் நம்ம ராகவ் கிட்ட கேட்குறான், ராகவ் உனக்கு ஏதாவது நம்ம ராகவ் கிட்ட கேட்குறான், ராகவ் உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ராகவ் சொல்லுது, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, ஸோ என்னை எதுக்கு அடைச்சி வச்சிருந்தாங்க, நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் சொல்லுது. உடனே நம்ம ஜெரோ சொல்கிறா, எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையா, ஏன்னாப்பா பொய் சொல்கிறியா, ஏன்ப்பா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுது. நான் எதுக்குடா உங்கள்கிட்ட தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லணும், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், என்னை நம்புனா போ, எனக்கு சத்தியமாக எதுவுமே ஞாபகம் இல்லை, என்னை எதுக்காக இந்த இடத்துல அடைச்சி வச்சாங்க, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல யாருன்னு, நான் எங்கிருந்து வந்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம நாளுக்கு என்ன சொல்றான், மூணு நக்கையை ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அமினீசியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது மெமரி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு நக்கையை அடைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ 2 விதமாக ஒரு மூணு நக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வைப்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பீயிங்ஸ், ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் ஆனாங்க அப்படின்னா லைக் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளை பேய் பிடிக்குதோ ஸோ அந்த மாதிரி மூணு நக்கையை பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதுதான் பொசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் பவரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும், மூணு நக்கையாலையும் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள மோனோ நக்கையை அடைச்சி வச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு மோனோ நக்கையால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசையாமையாக தான் இருக்கணும். அதாவது லிட்டரலாக சொல்ல போனால் அது ஒரு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நரகம் மாதிரி. ஸோ கொஞ்சம் கூட அசைய முடியாது அந்த மோனோ நக்கையால. ஒரு இருட்டாக இருக்கிற ஒரு அறைக்குள்ளே அடைச்சி வச்சா எப்படி இருக்கும், கொஞ்சம் கூட நகர முடியாமல். ஸோ அந்த மாதிரி பல கோடி ஆண்டுகள் பல வருஷ ஆண்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ராகவை வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராகவுக்கு கண்டிப்பாக மெமரி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் அவனோட ஃபுல் பவர் கூட வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இன்னும் அவனோட பவரே ஃபுல்லாக வரல, இப்போதான் அவன் ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாளுக்கான சொல்றான். ஸோ இன்னொரு சைடு நம்ம சீபா வந்து வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கேமராவெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். பட் கேமரா எதுவுமே அந்த நாள் அன்னைக்கு ஒர்க் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு யார் இங்கே வேலை செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்க 2 பேரும் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தாங்க. பட் கீழே யாருமே இல்லை, சீல் மட்டும் ப்ரோக் ஆயிருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அப்படியா, அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த கிரைம் சீன் எனக்கு ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது, இங்கே என்னமோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சான ஒரு வைப் இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நம்ம சிவா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா மண்டெல்லாம் வெடிச்சுன்னு போல, என்னால் சுத்தமாக யோசிக்கவே முடியல, சரி விட்டுரு அதை மறந்து அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். இன்னொரு சைடு நம்ம நாளுக்குன்னே நம்ம ராகவகிட்ட கேட்குறான், சரி பாஸ்டெல்லாம் மறந்தது, நீ விடுவிச்ச அன்னைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கிறதுனா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ராகவ வந்து சொல்ல ஆரம்பிக்குது. நான் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டாக இருந்தது, என்னை சுற்றி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேருன்னு சொல்கிறத விட நிறைய மூணு நக்கை நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தன் டேபில் யாருன்னே தெரில, அவனை எனக்கு சுத்தமாக யாருன்னு தெரில, பட் அவனை எனக்கு நல்லாவே தெரியும் போல், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு சொல்ல ஓகே அப்போ ஏதோ டேபில் பேசிகிட்டு இருக்கானா, எங்கேயோ இருந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கான் போல் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேச சரி அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத கேட்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் ராகவ் சொல்லுது, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு மூணு நக்கை தான் போல். ஸோ என்னோட ஹெல்ப்பை தேடி வந்திருக்கான், அவனோட நோக்கம் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் அழிச்சு மூணு நக்கைக்காக ஒரு புது உலகத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது அவனோட நோக்கம். ஸோ அவன் வந்து என்கிட்ட அதை தான் சொன்னான், ராகோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல, சரி நீ எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிடு, உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை, இந்த அற்ப மனிதர்களை நம்ம அழிச்சிட்டு நமக்குன்னு இருக்க இவனுங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வாழ்ந்ததெல்லாம் போதும், இனிமேட்டு நம்ம அவனுங்களை அழிச்சு நம்மளோட உலகத்தை நம்மளே உருவாக்கிப்போம் அப்படிங்கிறது தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னான் அப்படின்னு சொல்ல அவன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே நான் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ராகவ் வந்து சொல்லுது. ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்பவே திடீர்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுறான்.
வந்துடுறான். ஸோ வேற யாரும் இல்லை, நம்ம ஜெரோ உள்ளே வரதுக்கு முன்னாடி கீழே ஒருத்தர் உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவன் தான் இவன். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கே, ஓ கீழே உட்காந்துட்டு இருந்தவன், நீ எப்படா உள்ளே வந்த, முதல்ல நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவங்க 2 பேர் பேசுறதெல்லாம் கண்டுக்காம சாக்லேட் கீழே போட்டு, அப்படியா கடைசியா ராகவ் உன்னை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவங்களுக்கு நடுவில் வந்து நின்றுறான். அவங்க 2 பேரும் சாக்காய் அடிக்கலான்னு பார்க்குறானுங்க. இன்னும் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு போயிடுறான். இப்போதான் நானும் ராகவும் பேசலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே நீங்கள் எங்களோட ரீயூனியை கெடுக்கிற வருதுங்க, முதல்ல அவங்க 2 பேரை போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம ராகவ் சொல்லுது, ஜெரோ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்ல நம்ம ஜெரோ சொல்கிறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனு ஒரு 3 நோக்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு, நாளுக்கு நான் ரெடியாக இருந்துக்கோ, இனிமேல் தான் நம்மளோட திறமையை நம்ம என்னன்னு காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட காம்பேக்ட் சூட்டுக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. அவன் என்னடனா மின்னல் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவந்துட்டு இருக்கான். ஸோ அவன் எப்படி இவங்க 2 பேரும் தோக்கடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் சரி வெளியே வந்து உள்ளே வந்தவன் இவன் சும்மா உள்ளே வரவன் வெளியே பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்திருக்கான். ஏதோ சாணியை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரியரமா, உள்ளே போக முடியாது இவங்களால. உடனே நம்ம டச்சிபா சொல்கிறா, எப்படி இப்போ அவங்க 2 பேரையும் போய் காப்பாற்றுறது சீபா, அவங்க 2 பேரும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, தப்புன்னு எவ்வளோ ஒருத்தர் சொல்கிறா, சீபா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல, ஓ வந்துட்டிங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்ல அவளை தான் காமிக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டிவிஷன் 1ஓட சீஃப். இப்போ எப்படி நம்ம 2ஓட சீஃப் சீபாவோ அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆப்ரேஷன் 1ஓட சீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோகோ சுமிக்கி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேறு ஏதாவது அனுப்பத்தின டீட்டெயில்ஸ் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட்டில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். ஓகே வேர்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ் நோபடி. ஐ எம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.